بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலேயே மிக சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலேயே மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே புதிதாய் தோன்றிய ஒவ்வொன்றும் பிதுஅத் என்றும் பிதுஅத் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் நம்மை நரகில்தான் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனதுரை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அகில உலகங்களை படைத்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை மனிதன் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக, மனிதன் பின்பற்றி நாளை மறுமையில் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கட்டளைகளை இந்த சட்டதிட்டங்களை மனிதர்களிடம் எத்தி வைப்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களில் இருந்தே சில நல்லவர்களை நபிமார்களாக தேர்ந்தெடுத்தான். இப்படி நபிமார்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல நபிமார்களை பல தூதர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இப்படி பல நபிமார்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்திருந்தாலும் அதில் ஒரு சில குறிப்பிட்ட நபிமார்களின் பெயரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே பெயர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறான். எல்லாருக்குமே தெரியும் தானே? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பெயர் குறிப்பிட்டு சொன்ன நபிமார்களின் எண்ணிக்கை எத்தனை? 25. 25 நபிமார்களுடைய பெயரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணியிருக்கான்? பெயர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறான். அந்த வரிசையில் ஒரு சில நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டியிருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிமார்களுடைய வரலாறை நமக்கு எதற்காக சொல்கின்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா அஹ்ராஃபிலே 7வது அத்தியாயம் 176வது வசனத்திலே சொல்லும் பொழுது ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யததக்கரூன், நபியே இந்த வரலாற்றை உமக்கு நாம் கூறியிருக்கிறோம். இந்த வரலாறுகள் எதற்கென்றால் இந்த வரலாறுகளின் மூலமாக இந்த வரலாற்றினை சிந்தித்து மனிதன் என்ன பண்ணணும்? படிப்பினை பெற வேண்டும். இந்த வரலாற்றை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல நபிமார்களுடைய வரலாறுகளானாலும் நல்லவர்களுடைய வரலாறுகளானாலும் பல சமூகங்களுடைய வரலாறுகளானாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கான். இந்த வரிசையிலே இந்த கால சூழ்நிலையிலே அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறிய வரலாற்றில் சிந்திப்பதற்கு ஒரு அழகான அருமையான வரலாறு இன்றைக்கு நாம் தர்பியா வகுப்புல பாடமாக பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு பார்க்க போறோம்? யாருக்கா தெரியுமா? பார்த்தீங்களா? யாருடைய வரலாற பார்க்க போறோம்? இப்ராஹிம் நபிக்கு வரலாறா? அப்படியே மாத்திட்டீங்களே, தலைப்பை பார்க்காமலே சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு நம்ம யாருடைய வரலாறை பார்க்க போறோம்னா சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினை நம்ம இன்னைக்கு பாடமாக பார்க்க போகிறோம். சாலிஹ் நபி அவங்களை பொறுத்த வரைக்கும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்பது மிகப்பெரிய இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படிப்பினை பெறக்கூடிய அழகான வரலாறுகளிலே ஒன்றுதான் யாருடைய வரலாறு? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. சாலிஹ் நபியை அல்லாஹ் எந்த சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பினான்?
எந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தூதரா அனுப்புனா? சாலிஹ் நபி அனுப்பப்பட்ட சமுதாயம் எது? எந்த சமுதாயத்துக்கு தூதரா அனுப்புனா? படிச்சது இல்லையா? சாலிஹ் நபிய அல்லாஹ் சமூது கூட்டத்துக்கு என்ன பண்ணா? நபியாக அனுப்பி வைத்தான். நம்ம திருக்குர்ஆன்ல பார்க்கும் பொழுது ஆது சமூகத்திற்கு பிறகு மிக பெரிய பலம் பொருந்திய ஒரு சமூகமாக எந்த சமுதாயம் இருந்தது? சாலிஹ் நபியுடைய சமூது கூட்டம் இருந்தது. நம்ம திருக்குர்ஆன்ல பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஆது சமுதாயத்துக்கு பின்னாலதான் யார சொல்லலாம்? சமூது சமுதாயத்தை சொல்லலாம். சரியா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வذ்குரு இது ஜஅலகும் ஹுலஃபாஅ மின் பஅதி ஆத், என்னன்னா ஆது சமுதாயத்திற்கு இந்த சமூது கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணற்ற ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருந்தான். சாலிஹ் நபி அனுப்பப்பட்ட சமுதாயம் என்ன சமுதாயம்? சமூது சமுதாயம். இந்த சமூது சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்திருந்தான். இந்த ஆது கூட்டத்தாருக்கு ஹூத் நபி அல்லாஹ் தூதரா அனுப்பினார். இந்த ஆது கூட்டத்தார அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்த பிறகு, இருந்த இடம் தெரியாம அப்படி அழிச்சு விட்ட பிறகு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை உண்டாக்கும். அந்த கூட்டம் தான் என்னது? சமூது கூட்டம். அல்லாஹ் சொல்லும் பொழுது வذ்குரு இது ஜஅலகும் ஹுலஃபாஅ மின் பஅதி ஆத், ஆதுடைய சமூகத்திற்கு பிறகு உங்களுக்கு மிக பெரிய ஒரு சமூகமா அல்லாஹ் எந்த சமூகத்தை வைக்கான்? சமூது சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைக்கான். ஆது சமுதாயத்துக்கு பிறகு அல்லாஹ் எந்த சமுதாயத்தை குடியமர்த்துவான்? சமூது கூட்டத்தாரை அல்லாஹ் குடியமர்த்துகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லும் பொழுது வவ்வாக்கும் ஃபில் அர்ல், உங்களை பூமியில நாம என்ன பண்ணோம்? குடியமர்த்தி வசிப்பிடமாக வாழ்விடமாக உங்களுக்கு ஆக்கினோம். நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? தத்தஹிதூன மின் சுஹூலிஹா குசூரா, அந்த சமூது சமுதாய மக்களுடைய வலிமை எப்படி இருந்ததுன்னா, சமவெளி பகுதிகளில் மிகப்பெரிய கோட்டைகளை, மிகப்பெரிய கொத்தளங்களை, மிகப்பெரிய மாளிகைகளை கட்டி என்ன பண்ணி இருந்தாங்க? வாழ்ந்து வந்தார்கள். அந்த அளவிற்கு பொருளாதார வசதி அல்லாஹ் கொடுத்திருந்தான். சமூது சமுதாயம்னால என்னது? மாளிகைகளை கட்டி ஒரு அழகான ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது வத்தன்ஹிதூனல் ஜிபால புயூத்தா, நினைச்சே பார்க்க முடியாத விஷயம். எந்த அளவுக்குன்னா, மலைகளை குடைந்து என்ன பண்ணாங்க? வீடுகளை அமைத்தார்கள். சாதாரணமா இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பெரிய வசதிகள் இருந்த பிறகு, எவ்வளவோ பெரிய டெக்னாலஜி இருந்த பிறகும் இன்னைக்கு மலைகளை குடையுது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கா இல்லையா? ஈஸியா மலையை குடையுது இல்ல. ஆனா அந்த மக்கள் எந்த ஒரு தொழில்நுட்பமும், எந்த ஒரு வசதியும், எந்த ஒரு அடிப்படை இதுவும் இல்லாத காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க? மலைகளை குடைந்து வீடுகளை கட்டி வாழக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கடுமையான ஒரு உடல் பலத்தை கொடுத்திருந்தான். அந்த அளவு ஆரோக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு கொடுத்திருந்தான்? சமூது கூட்டத்தாருக்கு கொடுத்திருந்தான். இன்னும் அல்லாஹ் சூரா அஷ்ஷுரால சொல்லும் பொழுது அவர்களுக்கு தோட்டங்களையும், நீரூற்றுக்களையும், செடிகளையும், குலைதள்ளிய பேரீச்சம்பழங்களையும், எல்லா நிலத்தையும் கொடுத்ததாக சொல்லலாம். அப்ப ஆளையும் பலத்தை கொடுத்து, செல்வம், பொருளாதாரம், எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூது கூட்டத்தாருக்கு மிகப்பெரிய அருட்கொடைகளை கொடுத்திருந்தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களுடைய வரலாறை சொல்லும் பொழுது அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. உடல் வலிமையும் இருந்தது, பொருளாதார வலிமையும் இருந்தது, எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுத்திருந்தான். எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தாலும் அவங்க யார மறந்தாங்க? இது எல்லாத்தையும் கொடுத்தது யாரு? நமக்கு எல்லாவற்றையும் தந்தது யார்? இந்த ஆரோக்கியத்தை தந்தது யாரு? இந்த வீடை தந்தது யாரு? இந்த மாளிகைகளை தந்தது யாரு? இந்த தோட்டங்களை தந்தது யாரு? விளைநிலங்களை தந்தது யாரு? எதையுமே சிந்திக்காமல் நமக்கு எல்லாம் இருக்குது, நம்ம ஜாலியா வாழ்ந்துடலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு எந்த கவலையும் இல்லை, நமக்கு எந்த கஷ்டமும் வரப்போகுது இல்லை, பணம் இருக்குது இல்ல, செல்வம் இருக்குது இல்ல, நமக்கு தான் மாளிகைகள் இருக்குது இல்ல அப்படின்னு அல்லாஹுவை மறந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. புரிஞ்சுதா? சமூது கூட்டத்தாருடைய பலவீனம் புரிஞ்சுதா? அல்லாஹ் எல்லா பலத்தையும் கொடுத்திருந்தாலும் மூளை அளவுல எப்படி இருந்தாங்க? மடையர்களாக இருந்தார்கள். ஏன்னா மூளை சரியில்லைன்னா எது கொடுத்திருந்தாலும் சரியாகுமா?
கண்டிப்பா எது கொடுத்திருந்தாலும் சரியாகாது. அப்படிதான் சமூது கூட்டத்தார்கள் இந்த பூமியில வாழ்ந்திருந்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா அருட்கொடைகளை கொடுத்திருந்தும் ஆடம்பரத்திலையும் அகங்காரங்களிலும் ஊறி திளைத்த சமுதாயமாக இருந்தார்கள். அப்படி அந்த சமுதாயம் இருக்கும் பொழுது எப்படி ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு அறிவுரை சொல்ல ஃபிரௌனுடைய கூட்டத்தில் இருந்த அல்லாஹ் மூசா நபியை தேர்வு செய்தானோ அதே அடிப்படையில அந்த கூட்டத்தில இருந்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை தேர்வு பண்ணா? சமூது கூட்டத்தில் இருந்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாலிஹ் அப்படிங்கிற இறை தூதரை தேர்வு செய்யாங்க. இறை தூதரை தேர்வு செய்யும் பொழுது அல்லாஹ் இந்த சமூது கூட்டத்தார குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஹிஜ்ர் வாசிகள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஹிஜ்ர் வாசிகள் அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் சொல்லும் பொழுது வயிலா சமூத அஹதஹும் சாலிஹ், அவர் அகாகும் சாலிஹ், அந்த சமூது கூட்டத்திலிருந்தே அவர்களுடைய சகோதரர் யாரை தேர்வு செய்தோம்? சாலிஹை இறை தூதராக தேர்வு செய்தோம். இறை தூதராக தேர்வு செய்த உடனே அந்த நபி மக்கள்கிட்ட வந்துட்டு மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து வைக்காரு. காலையாக்கும் இழுபுதுல்லா, வேற ஒண்ணுமே அவர் சொல்லல. என்னுடைய சமுதாயமே இழுபுதுல்லா, நீங்க யாரை வணங்குங்க? அல்லாஹுவை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹுவை விட வணக்கத்திற்குரியவன் வேறு இறைவன் யார் இருக்கா? உங்களுக்கு எல்லாம் எல்லாம் தந்திருக்கானே, எல்லா அருளும் தந்திருக்கானே, நீங்க யாரை வணங்குங்க? அல்லாஹுவை வணங்குங்கள், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லா அருளையும் ஞாபகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் என்ன எல்லாம் தந்தானோ அதையெல்லாம் அந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணாங்க? ஞாபகப்படுத்துகிறார்கள். ஹு அன்ஷாக்கும் மினல் அருள், அல்லாஹ் உங்களை படைச்சு இந்த பூமியில என்ன பண்ணான்? வாழ வச்சிருக்கானா? உங்களை அல்லாஹ் இந்த பூமியில படைச்சு உங்களை வாழ வைத்திருக்கிறான். வஸ்தமருக்கும் ஃபீஹா, அதிலே உங்களை பரவ செய்திருக்கிறான். என்ன பாவம் செஞ்சாலும் சரி, நீங்க என்ன தவறு செய்திருந்தாலும் சரி, இதுக்கு முன்னால உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, ஃபஸ்தக்ஃபிருஹு, யார்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கள். சும்மா தூபு இலைஹா, திரும்பவும் அல்லாஹ்ட்ட நீங்க என்ன பண்ணுங்க? பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்ன ரப்பி கரீபுன் முஜீப், உங்கள் இறைவன் அருகில் அளிப்பவன், பதில் அளிப்பவன். என்ன தப்பு தவறு செஞ்சிருந்தாலும் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வுடைய பக்கமே திரும்பி இருங்க அப்படின்னு இறை தூதர் என்ன பண்ணாங்க? அந்த மக்களை வந்துட்டு கூப்பிடாங்க. கூப்பிடும் பொழுது கூட எப்படி கூப்பிடாங்க? அல்லாஹ்வுடைய அழைப்பை சொல்லி, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை, அல்லாஹ் என்னையெல்லாம் இந்த பூமியில நமக்கு தந்திருக்கிறானோ அவற்றையெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிடுறது மட்டுமல்ல, அவங்க சொல்லாங்க வத்தக்குல்லா, நீங்க அல்லாஹ்வை அஞ்சுங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க, நாளைக்கு அல்லாஹ் தண்டிச்சிருவான், உங்களுக்கு தண்டனை தந்துருவான். இவ்வளவு செல்வங்களை அருளை தந்த பிறகும் நீங்கள் இந்த அருளுக்கு நன்றி உடையவர்களாக நடக்கவில்லை என்றால் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? தண்டிச்சிருவான். அல்லாஹ்வை பயந்துங்க. வத்தகுல்லா வாத்தீகுன், தூதராகிய எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கட்டுப்படுங்கள். நான் என்ன சொல்லணும் அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? கேளுங்கள். என்ன எல்லாமோ பிரச்சாரம் சொல்லி பார்த்தாங்க. பிரச்சாரம் சொன்னது மட்டுமல்லாமல் அவங்க வந்துட்டு ஒருபடி கீழே இறங்கி போய் கெஞ்சாங்க. நான் இப்படி எல்லாம் சொல்ல இல்லை, இவ்வளவெல்லாம் பண்ண இல்லை. இன்ன அஜ்ரி இலா அலா ரப்பில் ஆலமீன், நான் உங்கள்கிட்ட இதுக்காக எதுவும் கேட்க போறது இல்லை. அல்லாஹ் வணங்குங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படிங்கிற காரணத்துக்காக உங்கள்கிட்ட இருந்து காசோ பணமோ நான் கேட்க போறது இல்லை, வாங்க போறது இல்லை. நான் சொல்ல இல்லை, நீங்க என்ன திட்டுறீங்க இல்லை, எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன்? பொறுத்துப்பேன். இதுக்கான கூலி எனக்கு யாரு தருவா? அல்லாஹ் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலிஹ் நபி தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய சமூக கூட்டத்தாருக்கு பிரச்சாரத்திற்கு மேல் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? சேர்றாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தார் யாரை ஏத்துக்குது? சாலிஹ் நபியுடைய பிரச்சாரத்தை ஏத்துக்கிட்டு அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது? சாலிஹ் நபியை பார்த்து நீ குழப்பவாதி, நீ பிரச்சனை பண்ணக்கூடியவன், நீ சூனியக்காரன் அப்படின்னு 2 பிரிவுகள் ஆகிறார்கள். சமூக கூட்டம் என்ன ஆகுது? 2 பிரிவுகள் ஆகுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இந்த 2 பிரிவிலே ஒரு பிரிவுக்கு அல்லாஹ் என்ன பண்ணான்னா அவங்க செய்யதையெல்லாம் அழகாக்கி காண்பிக்கிறான். ஷைத்தான் என்ன பண்ணா? அவங்க செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அழகாக்கி காண்பிக்கிறான். அவங்க தப்பு மேல தப்பு மேல தப்பு மேல தப்பு என்ன பண்ணிட்டே இருக்காங்க? செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, நல்லதை சொன்ன சாலிஹ் நபி என்ன சொன்னாங்கன்னா, காலு இன்னமா அந்த மினல் முஸஹிரீன், நீங்க யாருல உள்ளவங்க? ஏதோ ஒரு சூனியக்காரர் மாதிரி இருக்கு, உங்களை சூனியம் செஞ்சு விட்டுருக்காங்க போல இருக்கு, உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளால, இந்த மாதிரிப்பட்ட சொற்களால சாலிஹ் நபி என்ன பண்ணாங்க? காயப்படுத்துகிறார்கள். காயப்படுத்திட்டு அது மட்டுமல்ல,
அப்படி அவங்க என்ன கேட்காங்கன்னா, சரி ஓகே நீங்க சொல்லுறதெல்லாம் என்னது, ஓகே அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை தான் வணங்கணும், அவன் தான் பூமியில படைச்சான், எங்களுக்கு எல்லாமே தந்தான், சரி எல்லாமே ஓகே. இது எல்லாவற்றையும் நாங்கள் நம்ப வேண்டும் என்றால் எங்களுக்கு என்ன வேணும், ஒரு ஆதாரம் வேணும், ஒரு எவிடன்ஸ் வேணும். எங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் நீங்க பண்ணி காமிங்க, புரிஞ்சுதா? ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி காமிங்களேன். மேஜிக் பண்ணி காமிச்சா நாங்க என்ன பண்ணுவோம், நம்புவோம். உடனே சாலிஹ் நபி என்ன பண்ணாங்க, கேட்காங்க, சரி உங்களுக்கு என்ன வேணும், மேஜிக் வேணும், அற்புதம் வேணும் தானே, அற்புதம் வேணும். அந்த அற்புதத்தை நீங்க கண்ணு முன்னால பார்த்தா நீங்க அதை நம்புவீங்களா? அற்புதத்தை கண்ணு முன்னால பார்த்தா நம்புவீங்களா? உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆமா அற்புதத்தை கண்ணு முன்னால நாங்க பார்த்துட்டோம்னா என்ன பண்ணிடுவோம், அல்லாஹ் தான் இறைவன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நாங்க என்ன பண்ணுவோம், நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லாங்க. உடனே சாலிஹ் நபியும் கேட்காங்க, உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது மக்கள் என்ன அற்புதத்தை சொன்னாங்க, என்ன அற்புதத்தை சொன்னாங்க? சாலிஹ் நபிக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்னது, என்ன அற்புதத்தை கேட்டாங்க? சாலிஹ் நபி அனுப்பப்பட்ட சமுதாயம் சமூது சமுதாயம், அது சரி. சாலிஹ் நபிக்கு அல்லாஹ் அற்புதமா எதை கொடுத்தான், என்ன கொடுத்தான்? என்ன அற்புதத்தை கேட்டாங்கன்னா, மக்கள் எல்லாம் கூடி, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி, மக்கள் எல்லாம் சேர்ந்து பரிகசித்து கேட்காங்க, அல்லாஹ் ஒன்னதான் இவ்வளவு பேர் இருக்கமே, உன் ஒருத்தனை தான் அல்லாஹ்க்கு கண்ணு தெரிஞ்சுதா, நீ ஒருத்தன் தான் தூதரா, நீ சொல்லுத மட்டும் நாங்க நம்பணும்னா என்னது, பைத்தியக்காரன், நம்ப முடியாது அப்படின்னு எல்லாம் ஏளனம் பண்ணி பரிகசிச்சு முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன அற்புதத்தை கேட்காங்கன்னா, இதோ இருக்குது இல்ல இந்த பாறை, இந்த பாறையிலிருந்து என்ன வரணும், ஒட்டகம் வரணும், இந்த பாறை ரெண்டா வெடிச்சு என்ன வரணும், ஒட்டகம் வரணும். இது நடக்குமா? சாதாரணமாக சாதாரண ஒரு சூழ்நிலையில இந்த பாறை ரெண்டு துண்டா வெடிச்சு ஒட்டகம் வருது, நடக்குமா? நடக்குமா நடக்காதா? நடக்காது தானே. சாலிஹ் நபிட்ட அந்த அற்புதத்தை கேட்காங்க, இன்னும் இருக்கக்கூடிய பாறை வெடித்து அல்லாஹ்வுடைய அற்புதமாக என்ன வர வேண்டும், ஒட்டகம் வர வேண்டும். சாலிஹ் நபி அல்லாஹ்ட்ட மன்றாடுறாங்க, துஆ செய்கிறார்கள். துஆ செய்த உடனே எது வருது, பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, மக்கள் எல்லாம் அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பாறை ரெண்டா என்ன பண்ணுது, வெடிக்குது. பாறை ரெண்டா உடைஞ்சு பாறையிலிருந்து மிக பிரம்மாண்டமான மிக பெரிய ஒரு பெண் ஒட்டகம் என்ன பண்ணுது, வருது. வந்த உடனே ஒட்டகம் வந்தாச்சு இல்ல, சொன்ன மக்கள் நம்பணுமா வேண்டாமா, மக்கள் நம்பணுமா வேண்டாமா, மக்கள் நம்பணும். சாலிஹ் நபி ஒட்டகம் வந்த உடனே மக்கள்கிட்ட மறுபடியும் அறிவுரை சொல்கிறார்கள், கது ஜாஅத்துக்கும் பையினத்தும் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு, சான்று வந்திருக்கு, அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் வந்திருக்கிறது. ஹாதிஹி நாக்கத், பெண் ஒட்டகம், ஃபதருஹா, அதை நீங்க என்ன பண்ணுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, பூமியில மேய விடுங்கள். தவக்குல் ஃபி அர்லில்லா, அது பூமியில தாராளமாக உண்ணட்டும் பருகட்டும். வலா தமஸ்ஸூஹா, அதை எந்த காரணம் கொண்டும் என்ன பண்ணக்கூடாது, தொந்தரவு நீங்கள் செய்யக்கூடாது. என்ன சொன்னாங்க, ஒட்டகம் வந்த உடனே கட்டளை வருது, நீங்க கேட்ட அற்புதம் வந்தாச்சு. இது என்னது, அல்லாஹ்வுடைய பெண் ஒட்டகம், அல்லாஹ் அனுப்பின, அல்லாஹ்வுடைய அற்புதமாக அனுப்பின ஒரு பெண் ஒட்டகம். நீங்க இதை எந்த காரணம் கொண்டும் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது மட்டுமல்ல, ஒரே ஒரு கட்டளை தான், வேற எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன கட்டளைல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதிச்சான். என்ன கட்டளைன்னா, நீர்நிலை இருக்குல்ல, இந்த நீர்நிலையில ஒரு நாள் நீங்கள் நீர் அருந்திக் கொள்ளுங்கள், ஒரு நாள் நீர் அருந்திக் கொள்ளுங்க, நீங்க தாராளமா தண்ணி குடிச்சுக்கோங்க. இன்னொரு நாள் யாரு குடிப்பா, ஒட்டகம் தண்ணி குடிச்சுக்கும். ஒட்டகம் தண்ணி எடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணக்கூடாது, தண்ணி எடுக்க கூடாது. நீங்க தண்ணி குடிக்கும் போது ஒட்டகம் என்ன பண்ணாது, தண்ணி குடிக்காது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே, ஷிப் ஆஃப் த டெசர்ட் என்னது, கேமல். ஏன் அதை அப்படி சொல்லும், ஏன் ஒட்டகத்தை வந்துட்டு பாலைவன கப்பல்னு சொல்லும்? மாஷா அல்லாஹ். ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தண்ணி குடிச்சா என்னது, அந்த தண்ணி அது என்ன பண்ணும், சேமிச்சு வைக்கும்.
தேவைப்படும் பொழுது என்ன பண்ணிக்கும், எடுத்துக்கும். அதனாலதான் ஒட்டகத்தை என்ன பண்ணோம், நம்ம பாலைவன கப்பல்னு சொல்லும். அந்த ஒரு கட்டளை தான் பிறப்பிக்கப்படுது. ஒரு நாள் ஒட்டகம் தண்ணி குடிக்கும் பொழுது நீங்க தண்ணி குடிக்க கூடாது, நீங்க தண்ணியை குடிச்சிட்டு நீங்க வீட்டுல உங்களுடைய தேவைக்காக எடுத்து வைக்கிறது தப்பில்லை. ஆனால் ஒட்டகம் என்னைக்கு தண்ணி குடிக்குதோ அந்த நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது. இந்த ஒரு கட்டளை தான் என்ன பண்ணுது, விதிக்கப்படுது. சரியா? அப்படி விதிக்கப்பட்டு கொஞ்ச காலம் போகுது, கொஞ்ச நாள் போகும் பொழுது இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ்வுடைய அற்புதமாக, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக வந்த ஒட்டகத்தையும் என்ன பண்ணல, ஒட்டகத்தையும் சும்மா விடல. ஒட்டகத்தை என்ன பண்ண தொடங்காங்கன்னா, தொந்தரவு பண்ண தொடங்குகிறார்கள். எந்த அளவு தொந்தரவு பண்ணாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க எல்லாருக்குமே தெரியும், சூரா ஷம்ஸ் படிச்சிருக்கீங்களா? அல்லாஹ் சூரா ஷம்ஸ்ல கடைசியில வரும், இந்த சமூது கூட்டத்தார்கள் என்ன பண்ணாங்கன்னா, கத்தபத் சமூது பித்தகுவாக, அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் அந்த கூட்டத்தார் வந்துட்டு அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சியில, அல்லாஹ்வுடைய அந்த அற்புதத்துல வரம்பு மீறினாங்க. வரம்பு மீறியது மட்டுமல்லாமல் அவங்க ஒட்டகத்துடைய கால் நரம்ப என்ன பண்ணாங்க, கால் நரம்ப துண்டிச்சாங்க. அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, துர்பாக்கியசாலியான ஒருத்தன் வந்து அந்த ஒட்டகத்துடைய கால் நரம்ப துண்டிச்சான். கால் நரம்ப துண்டிக்கும் பொழுது என்ன நடக்கும், ரத்தம் ஒழுகி போய் ஒட்டகம் வலியில துடிச்சு என்ன பண்ணும், இறந்து போகும். இது அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வந்தது, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சான்று அப்படிங்கிற எதுவுமே அந்த மக்கள் நினைக்காமல் ஒட்டகத்தை என்ன பண்ணாங்க, அதனுடைய கால் நரம்பை வெட்டி ஒட்டகத்தை கொன்றார்கள். அதுல எத்தனை பேரு, 9 பேர் இருந்தாங்க. சரி, அந்த கூட்டத்துல 9 பேர் இருந்தார்கள். ஒட்டகத்தை கொன்னது மட்டுமல்லாமல் சாலிஹ் நபிட்ட என்ன கேட்காங்க, சாலிஹ் நபிட்ட என்ன கேட்காங்க, நீதான் தண்டனை வரும்னு சொன்ன இல்ல, நீதான் தண்டனை வரும்னு சொன்ன இல்ல, அந்த தண்டனைய எங்களுக்கு காமி, அந்த தண்டனைய எங்களுக்கு காண்பி. ஃபகத்தபூஹு ஃபஹகருஹா ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா, அவர்கள் கால் நரம்பை, ஒட்டகத்துடைய கால் நரம்பை துண்டிச்சாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக தண்டனை இறக்கினான். வலா யஹாஃபு ஹுகுபாஹா, அதனுடைய முடிவை பத்தி அவர்கள் வருந்தவில்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கான். எதுவுமே யோசிக்காம, எதுவுமே செய்யாம அல்லாஹ்வுடைய அற்புதமான அந்த ஒட்டகத்தை கொன்றார்கள். ஒட்டகத்தை கொன்றுட்டு மிகப்பெரிய திமிரா என்ன கேட்காங்கன்னா, அல்லாஹ்வுடைய தண்டனை வரும்னு சொன்ன இல்ல, ஒட்டகத்தை அழிச்சேன்னா மிகப்பெரிய மிக கடுமையான வேதனை இருக்குன்னு சொன்னா இல்ல, அந்த கடுமையான தண்டனை எங்களுக்கு காமி அப்படிங்கிற மாதிரி திமிராக தெனாவட்டாக பேசினார்கள். அப்ப சாலிஹ் நபி என்ன சொல்லாங்கன்னா, தண்டனை தானே, 3 நாள் நீங்க என்ன பண்ணுங்க, 3 நாள் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சந்தோஷமாக சுகம் அனுபவிங்கள், ஜாலியா இருங்க. 3 நாளுக்கு பிறகு நீங்க எதை பார்ப்பீங்க, அல்லாஹ்வுடைய தண்டனையை பார்ப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்காங்க. அல்லாஹ் தண்டனையை கொடுக்கும் போது கூட அந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணல, உடனே கொடுக்கல, ஒரு அவகாசத்தை என்ன பண்ணா கொடுக்கான். 3 நாள்ல நம்ம தப்பு செஞ்சிட்டோமே, நம்ம அல்லாஹ் இப்படி ஒரு அற்புதத்தை தந்தான், இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம், அவர் நல்லதுக்கு தானே கூப்பிடாரு, மக்கள் நல்வழி தானே படுத்தாரு, அப்படி எதுவுமே யோசிக்காம அல்லாஹ் அதுக்கான கேப்பை என்ன பண்ணான், அந்த சமூகத்துக்கு கொடுக்கான். 3 நாள்ல எதுனாலும் நல்லதை நீங்க என்ன பண்ணுங்க, யோசிங்க அப்படிங்கிற கேப்பை கொடுத்த பிறகு கூட அந்த மக்கள் என்ன பண்ணல, அந்த காலத்தவணை, அந்த அவகாசத்தை பயன்படுத்தல. காலத்தவணை அவகாசத்தை பயன்படுத்தாம ஒட்டகத்தை, அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கொன்னது மட்டுமல்லாம அடுத்து என்ன திட்டம் திட்டாங்க, அடுத்து என்ன திட்டம் திட்டாங்க, யார, சாலிஹ் நபியையும் கொன்னுறலான்னு திட்டம் போட்டாங்க. என்ன பிளான் பண்ணாங்கன்னு, அந்த ஊரில் உள்ள கூட்டத்தாரெல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இவர் சும்மா அல்லாஹ் வணங்க, அப்படி வணங்க, இப்படி வணங்க, அது இதுன்னு சொல்லிட்டு மக்களை போட்டு குழப்பி மக்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இவரை சும்மா விட்டா, இவரை விட்டா இது சரிப்பட்டு வராது, இவரையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், கொன்னுருவோம். இவரையும் கொன்னுட்டு இவருடைய குடும்பத்தார் வருவாங்கல்ல, இவருடைய குடும்பத்தார் வரும் பொழுது அந்த குடும்பத்தார்கிட்ட நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுவோம், இவரை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். அந்த மக்கள் நம்பவில்லை என்றால் நம்ம அல்லாஹ்க்கு மேல சத்தியம் போட்டு என்ன பண்ணுவோம், சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், நானும் என்ன பண்ண சூழ்ச்சி செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லி 3 நாள் கழியுது. 3 நாள் கழியும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாலிஹ் நபியுடைய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பான்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சாலிஹ் நபியுடைய சமுதாயத்தை அழிச்சதா 3 விதமா சொல்லலாம். கடுமையான சப்தத்தை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ணான்? அழிச்சான். இன்னொன்னு என்னன்னா இடி முழக்கத்தால் அல்லாஹ் என்ன பண்ணான்? அழிச்சான். இன்னொன்னு என்ன பூகம்பத்தால் அழிச்சான். எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் பேசக்கூடிய சத்தம் உங்களுக்கு கேக்குதா கேட்கலையா? கேக்குது. எல்லாத்தையும் நம்ம அளவிடுவதற்கு ஒரு அளவையை பயன்படுத்தும் தானே. துணி அளக்குறதுக்கு என்ன எப்படி அளப்போம்? துணி எப்படி அளப்போம்? புரியல. டேப் வச்சா எப்படி சொல்லுவோம்? 5 டேப்புன்னு சொல்லுவோமா? மெஷர்மெண்ட் டேப் வச்சு அளப்போமா? அதை அளந்துட்டு எப்படி சொல்லுவோம்? 5 டேப் இருந்து துணின்னு சொல்லுவோமா? சைஸ் சொல்லுவோமா? மீட்டரா? சரி, மீட்டர் சென்டிமீட்டர்லாம் என்ன பண்ணும்? துணிக்கு அளப்போம் தானே. அதை தாண்டி எண்ணெய் தண்ணி இதெல்லாம் எப்படி அளப்போம்? லிட்டர்ல அளப்போம் தானே. அதே மாதிரி சவுண்டை எது வச்சு மெஷர் பண்ணுவோம்? சவுண்டுடைய அளவு மெஷர்மெண்ட் என்னது? டெசிபல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஹெட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் 8th ஸ்டாண்டர்டு மேல உள்ள பிள்ளைங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? ஹெட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெட்ஸ் ஹெச் செட் படிச்சிருக்கீங்களா? சரி, ஒரு மனுஷனால எவ்வளவு ஹெட்ஸ் கேட்க முடியும்னா ஒலி என்னது? ஹெட்ஸ் வச்சு அளப்போம். சரியா? ஒரு மனிதனால எந்த அளவுக்கு கேட்க முடியும்னா 65 டெசிபல்ல இருந்து 70 டெசிபல் சவுண்ட் வரைக்கும் என்ன பண்ணலாம்? ஒரு மனிதனால சாதாரணமா கேட்க முடியும். ஹெட்ஸ்ல சொன்னோம்னா 20 இருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் ஒரு மனிதனால சாதாரணமா என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். இதுவே இந்த சப்தம் கொஞ்சம் கூடுச்சுதுன்னா நம்மளுக்கு பல பிரச்சனைகள் என்னது வரும். 85 டெசிபல் சத்தத்தை ஒரு மனுஷன் கேட்டான்னா காது என்னது? காது அடைச்சிரும். அதுக்கு மேல கேட்டானா செவிப்பறை என்னது? கிழிஞ்சு போயிடும். சரியா? 150 டெசிபல் சவுண்ட் எல்லாம் கேட்டோம்னா செவிப்பறை என்ன ஆயிரும்? கிழிஞ்சிரும். மன அழுத்தம், பல பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதுக்கு ஒலி, அளவுக்கு அதிகமான ஒலி என்னது காரணம். சரியா? ஒரு மனுஷன் 240 டெசிபல் சவுண்ட கேட்டா என்ன ஆயிடுவான்? ஆளு க்ளோஸ். பாம் எல்லாம் வெடிக்கும் பொழுது வரக்கூடிய சத்தம் என்னது? 240 டெசிபல் சத்தம் வந்துட்டு வரும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக பெரிய சப்தத்தை கொண்டு சுக்கு நூறா எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லான்னா, எப்படி வாழ்ந்த சமுதாயம். ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? என்ன வலிமை? மலைகளை குடைந்து மாளிகைகள் கட்டி, சமவெளி பகுதிகளில் வீடுகளை கட்டி பயங்கரமான பலம் பொருந்திய சமுதாயமாக இருந்த சமுதாயத்தை அல்லாஹ் சொல்லலாம். எப்படி இருந்தாங்கன்னா துப்பி போட்ட சக்கைகளை போல, மெல்லப்பட்ட வைக்கோல் போர்களை போல இருந்ததுலான் அடையாளம் தெரியாம சுக்கு நூறா என்ன பண்ணாங்க? சுக்கு நூறா நொறுங்கி போய் கிடந்தாங்களாம். யாருமே தெரியாம, இருந்த இடம் தெரியாமல், அடையாளம் தெரியாமல் அப்படி நாசமா அந்த சமுதாயம் என்ன ஆச்சு? ஒரு சப்தம். அப்ப இந்த அளவிற்கு ஆள்பலம், இந்த அளவிற்கு வசதி, இந்த அளவிற்கு வாய்ப்பு, அல்லாஹ்வுடைய அருள் இந்த அளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தண்டனையில ஒரு சப்தத்தை கூட யாரால தாங்க முடியல? சமூது கூட்டத்தால் தாங்க முடியவில்லை. அடுத்து சாலிஹ் நபி அந்த சமுதாயத்திற்கு வரும் பொழுது ரொம்ப வருத்தத்துல வராங்களாம். எந்த அளவுக்குன்னா அந்த மக்கள் வாழ்ந்த வீடுகளை எல்லாம் பார்த்து கவலைப்படுவாங்களாம். நான் உங்களுக்கு நல்லதுதானே சொன்னேன், நீங்க கேட்கல இல்ல, இப்ப யாருக்கு கவலை? அந்த மாதிரி சாலிஹ் நபி அந்த சமுதாயத்தினுடைய வீடுகளை எல்லாம் பார்த்து வருத்தப்படுவாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு அந்த வீடுகள் இருந்ததுன்னா பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருந்த வீடுகளை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், அந்த இடத்துல யாருமே வசிக்காத மாதிரி இருந்தது. அந்த இடத்துல ஒரு மனிதன் நடந்து போகும் பொழுது யாருமே வசிக்காதது மாதிரி இருந்ததுன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துடைய கதையை ஒரு சாதாரண சப்தத்தால என்ன பண்ணான்? அழிக்கலாம். இப்ப இந்த வரலாறுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? படிப்பினை என்ன? படிப்பினை என்ன? என்ன படிப்பினை? அல்லாஹ் நமக்கு
இன்னைக்கு ஏராளமான அருட்கொடைகளை கொட்டி தந்திருக்கான். சமுதாயத்துடைய வலிமை நமக்கு இல்லைன்னாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் அப்படிங்கிறது கணக்கில் இல்லாத ஒரு அருளை தந்திருக்கான். அழகான இளமை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கானா இல்லையா? என்ன ஒரு அழகான இளமை பருவம். நம்ம சில விஷயங்களை படிச்சோம்னா நம்ம மண்டையில ஈஸியா என்ன பண்ணுது, ஏறுது. அழகான ஒரு இளமை பருவம், அழகான கை, அழகான கால், நமக்கான அழகான உடலமைப்பு. எத்தனையோ பேர் பல பிரச்சனைகளோடு பல கவலைகளோடு மருத்துவமனை வாசல்ல நிற்கும் பொழுது நம்மளை எல்லாம் அந்த ஆரோக்கியமா வச்சிருக்கானா இல்லையா? எத்தனை தாய் இல்லாத பிள்ளைகள் தெருவோரம் இருக்குது. நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாயை தந்திருக்கிறான், தந்தையை தந்திருக்கிறான், உடன்பிறப்புகளை தந்திருக்கிறான், அழகான கல்வியை தந்திருக்கான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைய அருளை என்ன பண்ணியிருக்கான், தந்திருக்கிறான். இந்த அருள்களை உதாசீனப்படுத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை என்னது? அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாருக்குமே ஃபஜ்ர் சூரா தெரியும் தானே? ஃபஜ்ர் தெரியுமா? ஃபஜ்ர் சூரா தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஜ்ர் சூரால அழகா சொல்லலாம், வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக, வைகரையின் மீது சத்தியமாக, வலையாலின் யஸ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி வல் வத்ர் இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக, வல்லைலி இதா யஸ்ர் மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, ஹல் ஃபீ ஸாலிக கஸமுல் லிதி ஹிஜ்ர் இதில் அறிவுடையோருக்கு சத்தியம் இருக்கிறது. எதுல? அல்லாஹ் வரலாறு சொல்லலாம், இதில் அறிவுடையோருக்கு சத்தியம் இருக்கிறது. அல்லாஹ் முதல்ல எதையெல்லாம் வந்து சத்தியம் போடா, வல் ஃபஜ்ர் வலையாலின் அஸ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் இந்த 4 மீதும் சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹல் ஃபீ ஸாலிக கஸமுல் லிதி ஹிஜ்ர் இதில் அறிவுடையோருக்கு என்ன இருக்குது, சத்தியம் இருக்கிறது அப்படின்னு கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தை பார்த்து கேள்வி கேட்கான். அல்லம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத் தூண்களை உடைய ஆது சமுதாயத்தை உம்முடைய இறைவன் எப்படி ஆக்கினான் என்பது உமக்கு தெரியாதா? சமூது கூட்டத்துக்கு முன்ன உள்ளதா என்னது, ஆது கூட்டம். அந்த கூட்டத்தையும் அல்லாஹ் அழிச்சான். அல்லாஹ் கேட்கா, பயங்கரமான தூண்களை வைத்து பலமிக்க சமுதாயமாக இருந்த ஆது சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கினான் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் அவர்கள் இதுக்கு முன்னால இது மாதிரி ஒரு சமுதாயம் வாழ்ந்ததே இல்லை. இதுக்கு முன்னால இது மாதிரி ஒரு வலிமையான வளம் மிக்க ஆற்றல் பொருந்திய சமுதாயம் வாழ்ந்ததே இல்லை. வஸமூத் அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத் பள்ளத்தாக்கில் மலைகளை குடைந்து வாழ்ந்த சமுதாயம் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஆட்சி உள்ளவர்களாக, அதிகாரம் உள்ளவர்களாக, பலம் பொருந்தியவர்களாக வாழ்ந்தார்கள். படைகளை கொண்ட ஃபிரௌனும் எப்படிதான் வாழ்ந்தான், இப்படித்தான் வாழ்ந்தான். அல்லதீன தகவ் ஃபில் பிலாத் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய அருள்ல வரம்பு மீறினார்கள். அல்லாஹ் ஒரு அருளை கொடுத்திருக்கும் பொழுது நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் நினைச்சாதான் நடக்கும், என்னாலதான் எல்லாம் முடியும் அப்படின்னு அல்லாஹ் கொடுத்த அருளை உதாசீனப்படுத்தி என்ன பண்ணாங்க, வரம்பு மீறினார்கள். அவர்களுடைய அந்த பிரச்சனை, அவர்களுடைய குழப்பத்தை அதிகப்படுத்தினார்கள். அல்லாஹ் என்ன பண்ணா, ரப்புக சௌத்தாதாப் உமது இறைவன் வேதனை எனும் சாட்டை அந்த மக்கள் மீது என்ன பண்ணா கொடுத்தான். இன்ன ரப்பக லபில் மிர்சாத் உமது இறைவன் கண்டிப்பாக கண்காணித்து கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய அருள்ல எந்த விஷயத்துல உதாசீனப்படுத்தினாலும் யாரு கண்காணிச்சிட்டு இருக்கா, அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான். அப்ப நமக்கு ஒரு அருள் தரும் பொழுது, அல்லாஹ் ஒரு அழகான ஒரு விஷயங்களை தரும் பொழுது நம்ம யாரை நினைக்கணும், படைச்சவனை நினைச்சு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விற்கு அதிகம் நன்றி செலுத்தி இபாதத்து செய்யக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும், ஆக்கி கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு தபூக் போர் கிளம்பாங்க. தபூக் போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாற்றுல மிக கடினமான யுத்தங்கள்ல எந்த யுத்தமும் ஒண்ணு, தபூக் யுத்தமும் ஒண்ணு. சரியா? எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன பண்ண மாட்டாங்க, எங்க போறோம் எப்படி போறோம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா தபூக் யுத்தத்துக்கு போகும் பொழுது மட்டும் எல்லா தகவலையும் சொன்னாங்க. நம்மளுக்கு பயண தூரம் இவ்வளவு ஆகும், நம்ம தபூக்கை நோக்கி போக போறோம், இவ்வளவு சிரமங்கள் இருக்குது, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குதுன்னு எல்லார்ட்டையும் என்ன பண்ணாங்க, தபூக் யுத்தத்தை பத்தி சொன்னாங்க. நம்ம போக போற இடத்தை பத்தியும் போக போற அந்த தூரத்தை பத்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாக சொல்லி, ஒரு கடினமான யாத்திரை தான் என்னது, தபூக்கை நோக்கிய பயணம். மதீனாவுடைய வடமேற்குல இருக்குது தபூக், அந்த தபூக்கை நோக்கி பயணம் போகிறார்கள். இவ்வளவு கஷ்டம் எந்த அளவுக்குன்னா, ஒரு ஒட்டகத்துல 19 பேர் போறாங்க.
ஒரு ஒட்டகத்துல எத்தனை பேரு? 19 பேர் போறாங்க. எப்படி போறாங்கன்னா, ஒரு நேரத்துக்கு ஒரு ஆள் போவாங்க. ஒரு ஆள் போயிட்டு அடுத்த அந்த ஆள் இறங்கின பிறகு அடுத்த ஆள் இறங்குவாங்க. அப்ப 19 தவணை முடிஞ்ச பிறகுதான் என்னது, அடுத்த ஆளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஒட்டகத்துக்கு 19 பேர் ஷிஃப்ட் வச்சு தபியூக் யுத்தத்திற்கு கிளம்பி போகிறார்கள். யுத்தத்துக்கு போற வழியில கடுமையான உணவு பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், அப்படி பல சிரமங்கள் வருது. அப்படி போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய சஹாபாக்களும் எங்க போறாங்க? அந்த சமூது கூட்டத்தார் வாழ்ந்த இடத்தை தாண்டி என்ன பண்ணாங்க? போறாங்க. போகும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பயம் வருது. பயம் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாங்க, நீங்கள் இந்த இடத்தில் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாகவே தவிர, அழுதவர்களாகவே தவிர நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த இடத்தை கடக்காதீர்கள். அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீர்நிலையில இருந்து எடுத்து மாவு ரொட்டி எல்லாத்துக்குமாக என்ன பண்ணாங்கன்னா மாவு பிசையாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க, இது சமூது கூட்டத்தார் பயன்படுத்திய நீர்நிலை, இதுல உள்ள மாவுகளை ரொட்டிகளை எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க, தட்டி இருங்க, கீழே போட்டுருங்க, ஒட்டகத்துக்கு கொடுத்துருங்க. இந்த மக்கள் பயன்படுத்தி எந்த பொருளையும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், பயன்படுத்த வேண்டாம். சாலிஹ் நபியுடைய ஒட்டகம் நீர்நிலை பக்கத்துல இருக்குது. அந்த நீர்நிலைகள்ல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, யாரும் தம்முடைய தூதரிடத்தில் அற்புதத்தை கேட்க வேண்டாம். எந்த கூட்டமும் அவங்களுடைய தூதரிடத்தில் எதை கேட்க வேண்டாம், அற்புதத்தை கேட்க வேண்டாம். ஏன்னா சமூது கூட்டத்தார் அற்புதத்தை கேட்டாங்க. அல்லாஹ் அற்புதத்தை என்ன பண்ணா, கொடுத்தான். அவங்க அந்த ஒட்டகத்தை கொஞ்சார்கள். இன்னைக்கு அவங்க வாழ்ந்த இடங்கள் எல்லாம் இப்படி பாலடைந்து இப்படி பாலாய் போய் கிடக்குதுன்னா காரணம் என்னது, அற்புதத்தை கேட்டதுனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமாக தந்தது எது? நம்ம சமுதாயத்திற்கான அற்புதம் என்னது? குர்ஆனா? மாஷா அல்லாஹ், கரெக்டான பதில். சரியா? ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் வழங்கப்பட்டன. எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் தான் என்னது? எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் தான் குர்ஆன். நம்ம இந்த சூழ்நிலையில சிந்திக்க வேண்டிய கடமை என்னன்னா, சமூது கூட்டத்தார் எதனால் அழிக்கப்பட்டனர்? அல்லாஹ்வுடைய அற்புதத்தை உதாசீனப்படுத்தி அந்த ஒட்டகத்தை கொன்னதுனால. இன்னைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அற்புதமாக வழங்கப்பட்ட திருக்குர்ஆன் விஷயத்துல நம்ம எப்படி இருக்கோம்? இந்த குர்ஆனை டெய்லி ஓதக்கூடிய மக்களாக இருக்கோமா? மதரசால வாரம் ஓதுவோம், மதரசா முடிஞ்சு ஃபஜ்ர் நேரங்கள்லயோ இல்ல வீட்டுக்கு போயோ இந்த திருக்குர்ஆனை ஓதுவோமா? இந்த திருக்குர்ஆனை பொருள் உணர்ந்து படிப்பதற்கு முயற்சி செய்யோமா? வீட்டுல தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறோமா? மக்களிலே சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று மற்றவருக்கும் கற்பித்துக் கொடுப்பவர். நமக்கெல்லாம் இன்னைக்கு பருவ வயது அடைஞ்சாச்சு. நம்ம எல்லாம் கொஞ்சம் பக்குவமான வயது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி நடப்பதற்கான வயது நமக்கு வந்தாச்சு தானே? அப்ப அல்லாஹ் அற்புதமாக கொடுக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய சட்டங்களை நாம் பேணி வாழ்கிறோமா? தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹிஜாபுடைய சட்டமாக இருக்கட்டும், பெற்றோரை பேணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், உறவை பேணுவதாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் சரிவர நடக்கிறோமா? குர்ஆனை ஓதுவது ஒரு புறம் இருக்கட்டும், வெறுமனே ஓதுவது என்பது நன்மைதான். ஆனா அதை கடைபிடித்து வாழ்வது என்பதுதான் என்னது? கடைபிடித்து வாழ்வது என்பதுதான் மறுமைக்கான ஒரு சிறந்த வழி. அதனுடைய சட்டங்களை நம்ம கடைபிடித்து வாழ்கிறோமா இல்லையா? அற்புதம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய அற்புதம் என்னது? நம்முடைய அற்புதம் குர்ஆன். அந்த அற்புதத்தினுடைய வெகுமதியை உணர்ந்து, அந்த அற்புதத்தினுடைய ஒரு சிறப்பை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். அல்லாஹ் இந்த சமூது கூட்டத்தை அழித்த பிறகு கூட அந்த அழித்த வரலாற்றுக்கு பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிதிக்ரா ஃபஹல் மின் முதக்கிர். இந்த குர்ஆனை நம்ம எதுக்காக தான் அனுப்பி இருக்கோம்? விளங்குவதற்கு எளிதாக அனுப்பியுள்ளோம். இதில் படிப்பினை பெறுபவர் யாராவது உண்டா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மள்ட்ட கேட்கான். இப்ப இந்த கூட்டத்திலிருந்து, இந்த சமூது கூட்டத்திலிருந்து, சாலிஹ் நபிக்கு அனுப்பப்பட்ட இந்த சமூது கூட்டத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்பது மிக முக்கியமான விஷயம். வரலாறை கேட்டோம் அப்படி நகர்ந்தோன்னு இருக்காம, இதில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு படிப்பினை பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். யாருடைய வாழ்க்கையும் யாருடைய கையிலையும் இல்ல. நாம் ஒரு தவணையில வாழ வந்திருக்கோம் தானே?
நமக்கு ஒரு அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. நமக்கான தவணை எப்ப முடியும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு தவணையில ஒரு வாய்ப்புல நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். பார்க்கதான் செய்யும். ஒவ்வொரு ஆட்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கனவோடு, ஒவ்வொரு லட்சியங்களோடு, ஒவ்வொரு ஆசைகளோடு, ஒவ்வொரு எண்ணங்களோடு புறப்படுகிறார்கள். தொடங்குறதுக்கு முன்னாலே வாழ்க்கை என்ன ஆகுது? முடிஞ்சு போகுதா இல்லையா? பாத்தீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னால மிகப்பெரிய விமான விபத்து நடந்ததா இல்லையா? எங்க நடந்தது? அகமதாபாத் டு லண்டன். அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போனாங்க. போய் விமானம் அகமதாபாத்ல இருந்து ஏறல. விமானம் என்ன பண்ணுச்சு? ஒரு மருத்துவ விடுதியில வெடிச்சு சுக்கு நூறாகி அந்த பிளைட்ல இருந்த 242 பேரோட கனவும் என்ன ஆச்சு? ஒரே நேரத்துல தீயோடு தீயா கரிஞ்சு சாம்பலாச்சா இல்லையா? பக்கத்துல சாப்பிட்டுட்டு இருந்த மெடிக்கல் பிள்ளைங்க கிட்டத்தட்ட 300 பேரை அந்த ஏர் இந்தியா விமான விபத்து காவு வாங்குச்சு. எத்தனை கனவோடு, எத்தனை லட்சியத்தோடு லண்டனுக்கு புறப்பட்டு இருப்பார்கள். இன்னைக்கு சடலங்கள் கூட முழுசா என்ன பண்ணல, கிடைக்கல. யாருடைய சடலம், யாரு இது என்ன ஒண்ணுமே தெரியல. அந்த அளவுக்கு முழுக்க 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 எல்லாமே என்னது, அந்த அளவுக்கு சிக்கல், அந்த அளவுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்ப முடிஞ்சு போகும், எப்ப முடியும், என்ன நடக்கும், எது நடக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு பயணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட தவணையில, நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புல, கடைசி நேரத்துல நமக்கான வாய்ப்பு முடியும் பொழுது அல்லாஹ்ட்ட கெஞ்சினா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் தொழல, நான் நோன்பு வைக்கல, எனக்கான கடமைகள் பாக்கி இருக்கிறது, எனக்கான விஷயங்கள் பாக்கி இருக்கிறது, நான் குர்ஆனை ஓதல, எனக்கு அல்லாஹ் நிறைய நேரங்களை தந்தா, நான் வாய்ப்புகளை ஒழுங்கா பயன்படுத்தல, நான் பெற்றோர் அந்த மாதிரி நடந்துகிட்டேன், இந்த மாதிரி நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வாய்ப்புகள் என்ன பண்ணப்படாது, அல்லாஹ்ட்ட பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நேரத்துல கெஞ்சுதோ, கதறுதோ, கூத்தாடுதோ அல்லாஹ்க்கு கேட்காது. நல்ல அல்லாஹ் கேட்க மாட்டான். சரியா? அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான வாழ்வை நம்ம என்ன பண்ணணும்? பயனுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும். என்னத்தான் செல்வம் வந்தாலும், என்னத்தான் பொருள் வந்தாலும், என்னத்தான் பணபலமோ ஆள்பலமோ என்ன வந்தாலும் நம்மை படைத்தது யார்? அல்லாஹ். அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்விற்கு நல்ல ஒரு அடியானாக நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். அது மட்டுமல்ல, சாலிஹ் நபியுடைய பிரச்சாரத்திலே மிக முக்கியமான பிரச்சாரமாக சாலிஹ் நபி சொல்லும் பொழுது, நீங்க யாரை மட்டும்தான் வணங்கணும்? காலையாக்கும் இஅபுதுல்லா, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க. மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. இந்த பிரச்சாரம், இந்த பிரச்சாரப்படி அவர்கள் என்ன பண்ணாங்க? வாழாங்க. இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு கொள்கை உறுதி நம்ம மனசுல என்னது எப்பவுமே இருக்கணும். நம்முடைய எந்த தேவையாகட்டும், என்ன பிரச்சனையாகட்டும், என்ன விஷயமாகட்டும், யார்கிட்ட மட்டும்தான் கேட்கணும்? அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். பெரிய பெரிய சமுதாயங்கள், பெரிய பெரிய ஆள்பலம் கொண்ட, பணபலம் கொண்ட சமூகங்கள் அழிந்து போனதற்கான மிக முக்கியமான காரணம் அல்லாஹ் விடுத்து மற்றவர்களை அழைத்ததுனால, அல்லாஹ்ட்ட தேவையை கேட்கிறதுக்கு பதிலாக அடுத்தவர்கள்ட்ட தேவையை கேட்டதுனால. அதனால அந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்? அந்த விஷயத்துல உறுதியா இருக்கணும். அது மட்டுமல்ல, மக்களை அல்லாஹ்வின் பால் என்ன செய்யணும்? அழைக்கவும் செய்யணும். நம்மளும் கொள்கையில உறுதியா இருந்து கடைசி வரைக்கும், நம்முடைய உயிர் உள்ள வரைக்கும் மக்களை என்ன பண்ணணும்? நன்மையின்பால் அழைக்க வேண்டும். அது சாலிஹ் நபியுடைய பிரச்சாரத்தினுடைய மிக முக்கியமான பகுதி. நான் அந்த பயானை சொல்லும் பொழுதே ஆரம்பத்திலே சொன்னேன், சாலிஹ் நபி பிரச்சாரம் செய்கிறார்கள், மக்கள் எல்லாம் ஏளனம் செய்கிறார்கள். பைத்தியக்காரன், சூனியக்காரன், உனக்கு ஏதோ சூனியம் ஆயிட்டு, உனக்கு ஏதோ பிரம்ம பிடிச்சிட்டு, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது சாலிஹ் நபியுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, உங்கள்கிட்ட இருந்து இதுக்காக எந்த கூலியையும் நான் கேட்கல, உங்களுடைய கூலி எனக்கு தேவையே இல்லை, நான் என்ன செய்தாலும் என்னுடைய கூலியை யார் தருவா? படைத்த ரப்புல் ஆலமீன் தருவான். அதனால மார்க்கப்படி வாழணும். அதுல என்ன துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் அதற்கான கூலியை யார் தருவா? ஏன் ரப்பு தருவான் அப்படிங்கிற உறுதி சாலிஹ் நபியுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. இப்போ சாலிஹ் நபியுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம இன்னைக்கு படிச்சோமா?
இந்த வாழ்க்கை வரலாறை பின்பற்றி இந்த வாழ்க்கை வரலாறில் இருந்து படிப்பினை எடுத்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக வாழ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி எனதுரையை முடிக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.